ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கவி பேசுகிறேன். ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் ஆகிருக்கு, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ரிசல்ட்டு நவம்பர் 23 எக்ஸாம்ஸ் ரிசல்ட் வந்து நம்ம ஓப்பனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ அதில் யூஜி பிஜியில் அப்டேட் ஆகிருக்கு, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வழக்கம் போல் யூனிவர்சிட்டி வெப்சைட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிஏ தமிழுக்குலாம் வந்துட்டு ரிசல்ட் வரலன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்குலாம் ரிசல்ட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. யூஜி வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன ஏற்கனவே வந்து பிஏ ஹிஸ்ட்ரி டு பிஏ சோசியாலஜி வரைக்கும் ரிசல்ட் வந்துருந்துச்சு. இப்போ பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஏ தமிழ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, இந்த 4 இதுக்கும் ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகிருக்கு. வழக்கம் போல் இதில் ரெஜிஸ்டர் நம்பர், இந்த கேப்சா டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் வந்து ஓப்பன் ஆகும். அதை வந்து நீங்கள் மறக்காமல் பிரிண்ட் அவுட் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம நிறைய ஏகப்பட்ட வீடியோஸில் வந்து சொல்லிட்டோம். அதே மாதிரி பிஜியை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கோர்ஸ் வந்து இந்த பாக்ஸஸ்குள்ளே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, இன்னும் எம்பிஏக்கு வரல, எம்சிஏக்கு வரலன்னு கேட்குறீங்க. ஸோ இந்த பாக்ஸஸ்குள்ளே என்னென்ன ரிசல்ட் வந்து என்னென்ன கோர்ஸ் வந்திருக்கோ அதுக்கு மட்டும்தான் ரிசல்ட் வந்திருக்கும். அதனால தான் நம்ம அதை போன வீடியோலையும் சொல்லியிருக்கோம். ஸோ அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யூஜியில் வந்துட்டு 4 கோர்சஸ்க்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகிருக்கு. நீங்கள் அதை வந்து நீங்கள் என்ன நிறைய பேர் பிஏ தமிழ்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ பிஏ தமிழ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி மேக்ஸு அவங்களுக்கு வந்திருக்கு. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பாக்ஸில் இல்லாத கோர்சஸ் வந்துட்டு கண்டிப்பாக ரிசல்ட் வந்திருக்காது. 1 by 1 தான் அப்டேட் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்து உங்களுடைய ரிசல்ட்டை மறக்காமல் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஏற்கனவே சொல்லிட்டோம், ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காதீங்க, வேறு உங்கள் செல்லில் எதுவும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாதீங்க. அப்படியே டவுன்லோட் பண்ணி கையோட பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருங்க. இது வந்து உங்களுடைய மார்க் ஷீட் வர வரைக்கும் இந்த ரிசல்ட் காப்பியும் உங்களுடைய ஹால் டிக்கெட்டும் பத்திரமாக வச்சுருக்கணும். இது நம்ம ஏகப்பட்ட வீடியோவில் சொல்லிட்டோம். இருந்தாலும் நம்ம அதை திருப்பி சொல்கிறோம். முக்கியமானது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் ரிசல்ட் எதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக வந்துட்டு நம்ம வீடியோ போடுவோம். இது போன்ற யூஸ்ஃபுல்லான மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணிக்கோங்க.